கோயம்புத்தூர்ல நடக்கிற சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் எப்படி போய் அங்க போய் சால்வ் செய்வாரு? அங்க போய் எப்படி அந்த அங்க நடக்க போகுதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இல்ல அங்க இருக்கிற போலீஸ் அவருக்கு தெரியுமா? ஏன் அந்த பிள்ளைய பத்தி அம்மா அப்பாவுக்கு தான் தெரியுமா? ஏன் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க தெரியுமா? தெரிஞ்சிருந்தா எல்லாம் தடுத்திருப்பாங்களே. தெரியாது. எல்லாமே நடந்தவர் தான் தெரியும். விஜய் ஆட்சி சரியில்லை, விஜய் சரியா ஆட்சி செய்யல, அவர் ஒண்ணுமே பண்ணல, ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரல, நடக்கிற சம்பவம் திராவிட கட்சி நடந்த சம்பவம் திருப்பி நடக்குது, இதுக்குதான் விஜய்க்கு ஓட்டு போட்டோமா அப்படின்னு அவர் மேல குற்றப்பள்ளி சாட்டுறது முதல்ல நிறுத்துங்க. யார் மேலேயும் குற்றம் சாட்டாதீங்க. இப்போ எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்கன்னா, எங்களோட திராவிட கட்சியில இதே தவறு நடந்திருந்தா இன்னைக்கு டிவிக கட்சிக்காரங்க என்ன மாதிரி பேசியிருப்பாங்க. எவ்வளவு ரசிகர், அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியா நிறைய வீடியோ மேல போட்டு போஸ்ட் போட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி பயங்கரமா போராடி இருப்பாங்க. நீங்க முதலமைச்சர் தான் அமைதியா இருப்பீங்க, நாங்க முதலமைச்சரை கொந்தளிச்சு பேசுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு பேசுறாங்க. இது சரியா தவறா என்ன கேக்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சீமான் அவர்கள் இருந்தாலும் சரி, யார் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த குற்றத்தை தடுக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் ஆனா ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு முதலமைச்சர் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பா இருக்கிறது யாருன்னா அந்த பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பாவும் அந்த வீட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். திரும்ப ஏமாத்தினோம் யாரும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதாவது எல்லாருக்கும் அந்த தெருவுல எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், அங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அவன் தான் தெரிஞ்சவனாக இருந்த அவன் தான் போய் அந்த பொண்ணை கூட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களை நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு கொலை கற்பழிப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க. முன் பகைனாலதான் பண்றாங்க. இச்சை காமருகம் ஆசைனால இந்த பாவத்தை பண்றாங்க. இதை ஒழிக்கணும்னா எந்த அரசாங்கம் எந்த முதலமைச்சர் வந்தாலும் ஒழிக்க முடியாது. இனி வருங்காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க அரசாங்கம் வேணா ஏதாவது முயற்சி பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த சரி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு தான் சரி செய்ய முடியும். அதாவது எப்படின்னா அவங்களோட பிள்ளைகளை வளர்க்கும் போது அது நம்மளோட தங்கச்சி, நம்மளோட அக்கா, நம்மளோட பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பான எண்ணத்துல பார்க்கக்கூடாது, இந்த தப்பான பார்வையில பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகளை எண்ணத்தோட சொல்லி வளர்க்கணும். ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. அது இல்லாம சோசியல் மீடியால பார்த்தா ரொம்ப வர்க்கரான வீடியோக்கள், அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஆண்களோட உணர்வுகள் தூண்டப்பட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு சிந்தைகள் பக்கத்துல கண்ணு பக்கத்திலே தெரிகிற பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்துல பழகின பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் அவங்களோட பார்த்த உணர்வுகளை அந்த சிந்தையை அவங்க கிட்ட போய் திணிக்கிறாங்க. அவங்க இதயத்துல நினைச்ச ஆசையை அவங்க கிட்ட போய் நிறைவேற்ற பாக்குறாங்க. வேற யாருக்கிட்ட அவங்க போய் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற தெரிஞ்ச பொண்ணு கிட்ட தான் அவங்க போய் அந்த மூவ் பண்றாங்க. கஞ்சா போதை பயன்படுத்துறவங்க அநேக பேர் இந்த பாவம் செய்யறாங்க, அந்த பெண்களோட விபச்சார வயசுதானம் செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா கஞ்சா போதை பயன்படுத்துறவங்க அப்படியே மதிமயங்கி அப்படியே படுத்து கிடந்து அங்கேயே உருண்டு புரண்டு கிடப்பானுங்க. அவங்க அதில் விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யறது யாருன்னா தெளிவானவங்க தான் செய்யறாங்க. யோசிச்சு பிளான் போட்டு தான் செய்யறாங்க. அந்த வீட்டுல அந்த பொண்ணோட அம்மா இல்ல, அக்கா இல்ல, அப்பா இல்ல, இந்த பொண்ணை எப்படி ஏமாத்தலாம், இந்த பொண்ணுக்கு எதை பிடிச்சு கொடுத்தா எப்படி ஏமாத்தலாம்னு தெளிவா பிளான் போட்டு செய்யறாங்க. யாருன்னா பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தான் செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா சென்னையில நடந்த சம்பவம், இது உண்மை சம்பவம் தான். ஒரே கம்பெனில வேலை போற ஃப்ரெண்டுகள், ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கஷ்டம் வருது. உடனே அவகிட்ட அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு கஷ்டம் வருது, கொஞ்சம் நகை கொடு, நான் செயின் அடகு வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மீட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பொண்ணு வாலிய பொண்ணுக்கு, அதாவது 16 வயசு பொண்ணுக்கு போன் போட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நகை இருக்கு, நீ எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி அன்கிள் கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்த நகையை எடுத்துட்டு அந்த அன்கிளுக்கு தேடி போய் கொடுக்க போறாரு. ஆனா இந்த அன்கிள் அந்த நகையை வாங்கி வச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுல உட்காந்து டீ குடிமா காபி குடிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிட்ட மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. வீட்டுல இருந்து நியூஸ்ல பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் வந்துச்சு. பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அந்த காமகிரகம் அந்த பொண்ணு மேல ரொம்ப நாளா குறி வச்சுட்டே இருந்திருக்கான். இதை பயன்படுத்திட்டான். இந்த மாதிரி நம்ம பெண்களை வளர்க்கிற அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் ஞானத்தோட புத்தியோட நடக்கணும். அவன் எப்படி நம்ம பொண்ணை பாக்குறான், எப்படி எந்த கண்ணத்தோட பேசுறான் அப்படிங்கிற ஒரு புத்தியோட பார்க்கணும். இதுதான் ஒரு குடும்பத்துக்கு நல்லது. பெண்களுக்கு நடக்கிற ஆபத்துகள் தவறுகள் எல்லாமே தெரிஞ்சவங்க மூலமா தான் நடக்குது. ஏன் சொந்த அப்பாவே சொந்த பொண்ணை ரேப் பண்றாங்க, அண்ணன் சொந்த தங்கச்சி அக்காவோட தவறான உறவு நடக்கிறாங்க. இந்த மாதிரி கலாச்சாரம் நம்ம ஊர்ல மாறிக்கொண்டே இருக்கு. காரணம் எல்லாமே சோசியல் மீடியால நடக்கிற தவறான படங்கள், தவறான மூவிகள். கேட்டா இது மாடல் உலகம், இது அப்டேட் உலகம், மண்ணு திங்கிற உடம்ப நாங்க தின்னா என்னன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தவறுகள் நிறைய நடக்குது. அதனால நம்ம தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். யாரையும் நம்பி நம்ம குடும்பம் வாழக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகள் முக்கியமா இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்துல எந்த பொண்ணும் பார்க்காதீங்க தம்பி அப்படின்னு போதிச்சு சொல்லி கொடுத்து வளங்க. இதுதான் நம் நாட்டுக்கு பாதுகாப்பு.